அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது, விவரங்களை சொல்லுங்க. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தங்களது காளையை களமிறக்க வேண்டும் என்று ஆவலுடன் நேற்று இரவில் இருந்தே பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஜல்லிக்கட்டு காளையில் உரிமையாளர்கள் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் பங்கேற்க வேண்டும் என்றால் அந்த மருத்துவ பரிசோதனை முடிந்து காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதி இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படும். அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க இருக்கக்கூடிய காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. மருத்துவ பரிசோதனை முடிந்து அந்த பரிசோதனையில் தேர்ச்சி பெறக்கூடிய காளைகளுக்கு சான்றிதழ் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டு அதன் பிறகு வாடிவாசலுக்கு காளைகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மருத்துவ பரிசோதனையில் காளைகளின் உயரம் அளக்கப்படுகிறது. அதே போன்று கொம்புகள் கூறாக இருக்கக்கூடாது. அது கூறாக இருந்தால் அதை சரி செய்ய சொல்கிறார்கள். இல்லை சரி செய்ய முடியாத பட்சத்தில் காளைகளை தகுதி நீக்கம் செய்கிறார்கள். அதே போன்று நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா, உடல்நல குறைவு ஏதாவது இருக்கிறதா, 15 வயதுக்கும் அதிகமாக மாட்டிற்கு வயது அதிகமாக இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 1000 காளைகள் பங்கேற்க இருக்கிறது. இந்த 1000 காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்படும். காளைகளின் உரிமையாளர்கள் அதற்கான QR குறியுடன் கூடிய அனுமதி சீட்டு கொடுத்திருப்பார்கள். அது வைத்திருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். மேலும் கால்நடை மருத்துவர்களுடைய ஆரோக்கிய சான்றிதழ் காளை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். மயக்க மருந்து, போதைப் பொருள், மிளகாய் பொடி, ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று நான் முன்பே குறிப்பிட்டது போன்று கொம்புகள் கூர்மையாக இருக்கக்கூடாது. பாதுகாப்பு குப்பி பொறுத்திருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மேலும் அடித்தல், சித்திரவதை எதுவுமே செய்யக்கூடாது, அவ்வாறும் செய்யக்கூடாது என்று பரிசோதனை செய்யக்கூடிய இடத்திலே மருத்துவர்கள் காளையோட உரிமையாளர்களிடம் அறிவுறுத்தல் வழங்கி அதன் பிறகாக வாடிவாசலுக்கு மாடுகளை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு சுற்றாக நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சுற்றுகள் நடைபெறும். ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் களமிறங்குவார்கள். குறைந்தது 100 காளைகள் வரை களமிறக்கப்படும். இந்த களமிறக்கப்படக்கூடிய காளைகள் அனைத்திற்குமே மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்படும். மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அந்த மருத்துவ பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் காளைகள் வாடிவாசலுக்கு அனுப்பப்படும். இல்லை என்றால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு காளைகள் திருப்பி அனுப்பப்படும். தற்பொழுது இந்த மருத்துவ பரிசோதனையானது அதிகாலை முதலே நடைபெற்று 100க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு தற்போது வரை மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. மதுரையில் பொங்கல் விழா வந்தாலே, தை பிறந்தாலே 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் விமர்சையாக நடைபெறும். அதே போல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அதற்கு அடுத்ததாக பாலமேடு ஜல்லிக்கட்டு, தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் இருக்கிறோம்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் தாண்டி வரும் காளைகளுக்கு மிகப்பெரிய சிறப்பு. தமிழகத்திலே தலை சிறந்த காளைகள் எல்லாம் இங்கே களமிறங்க காத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 காளைகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஜல்லிக்கட்டு களத்திற்கு வரக்கூடிய வீரர்கள் 600 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 600 பேருக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காளையை பதிவு செய்வதற்கு இதற்கு முன்பே இணைய வழியில் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். காளையினுடைய அடையாளத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும். காளையினுடைய ஆரோக்கிய சான்றிதழை அரசு மருத்துவரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் அவர்கள் டோக்கன் விண்ணப்பிக்க முடியும். அதன் அடிப்படையில் பெறக்கூடிய அந்த டோக்கன்களை வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே இங்கே அனுமதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டோக்கன் வைத்திருந்தவர்களுக்கு மட்டும் இங்கே அனுமதி என்பது கிடையாது. அங்கே மாடுகளை வரிசையில் கொண்டு வரும் பொழுது அங்கும் கால்நடை மருத்துவர்கள் அதில் பரிசோதனையை மேற்கொள்வார்கள். அதன் பிறகுதான் மாடு களத்திற்குள்ளே அனுமதிக்கப்படும். அலங்காநல்லூர் வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் இதனை சுற்றுவாடி என்று சொல்வார்கள். அதாவது காலை வந்தவுடன் வெளியேறி நேராக செல்லுவரி என்றால் அது அந்த வாடியை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறுகலாக இருக்கக்கூடிய ஒரு வாடியாக இருக்கும். அதுபோல் இல்லாமல் சுற்றுவாடி என்று சொல்வார்கள். மாடு இன்று களத்தில் நின்று விளையாடக்கூடிய ஒரு வாடிவாசலாக பார்க்கப்படுகிறது. மாடு வெளியில் இடதுபுறமாக திரும்பி போடக்கூடிய ஒரு வாடிவாசல் அமைப்பாக தான் இங்கே இருக்கிறது. அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்களில் ஏறுதழுவுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அலங்காநல்லூருக்கான உலக புகழ்பெற்ற பெருமைகள் இருக்கிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் ஒரு வீரன் களம் காண்கிறார் என்றால் அவனுக்கான பெருமையும் பார்க்கப்படுகிறது. அதே போல்தான் பல்வேறு இளைஞர்கள் அவனியாபுரம் பாலமேடு தவிர்த்து அலங்காநல்லூரில் களமிறங்குவதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். இன்று பொறுத்த வரைக்கும் 1000 காளைகள், 600 வீரர்கள் இறங்குவார்கள். 11 சுற்றுகள் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இருந்தால் 12 சுற்றுகள் வரை நடக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும்
தகுதியுடைய வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது முதல் சுற்று நடக்கிறது என்றால் அந்த முதல் சுற்றில் இருந்து 2 காளைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காளைகளை பிடித்திருக்கக்கூடிய வீரர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். அதே போல ஒவ்வொரு சுற்றிலும் எத்தனை வீரர்கள் அதிகமான மாடுகளை பிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருப்பார்கள். அதே சமயம் இறுதி சுற்று போட்டியில் இந்த தகுதி பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள் மட்டுமே களமிறங்குவார்கள். அதில் அவர்கள் யாருக்கு முதலிடம் 2வது இடம் என்பதை உறுதி செய்வதற்கு விதமாக தேவையான காளைகளை பிடிக்கக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வகையில் தான் கடந்த காலங்களில் தற்போதும் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார், சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. மேலும் 2வது பரிசாக இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய பொருட்களும் பரிசு பொருட்களாக வழங்கப்படுகிறது. குறிப்பாக மெத்தை, தலைவாணி உள்ளிட்ட பொருட்கள், அண்டா உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு களம் என்றாலே வரக்கூடிய மாடுபிடி உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்குமான பரிசு பொருட்கள் தான் அள்ளிக்கு கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் இருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய கிராம கமிட்டி நிர்வாகிகள் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள். அதே போல அரசு இந்த கண்காணிப்பினுடைய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது நடக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 9:45 மணிக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வருவார்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. விவரங்களை சொல்லுங்க. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. 1000 காளைகள், 550 வீரர்கள் பங்கேற்க உள்ள நிலையில மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனையானது துவங்கியுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 2000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆணையின் மூலமாக பதிவு செய்தனர். அதில் முதற்கட்டமாக 550 வீரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெற உள்ள சுற்றுகளில 50 மாடுபிடி வீரர்கள் களம் இறக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் கட்டமாக மது அருந்தியுள்ளார்களா என்பது குறித்து பிரித்தி அனலைசர் கருவி மூலமாக சோதனை நடைபெறுகிறது. அப்படி மது அருந்தி இருந்தது அந்த மிஷினில் காட்டப்பட்டிருந்தால் உடனடியாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து மாடுபிடி வீரர்களுடைய உயரம், எடை ஆகியவையும் பரிசோதனை செய்யப்படுகிறது. அதோடு காய்ச்சல் உள்ளிட்ட பரிசோதனைகள், ரத்த அழுத்தம் உள்ளிட்ட சோதனைகளும் நடைபெறுகிறது. உடலில் வேறு ஏதும் காயங்கள் உள்ளதா, ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதா ஆகிய பரிசோதனைகள் நடைபெற்ற பின்பு அவர்கள் தகுதியானவர் என மருத்துவர் சான்றிதழ் வழங்கிய பின்னர் அவர்களுக்கு ஒவ்வொரு அணியாக 50 பேர் கொண்டவர்கள் ஒரு அணியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்பு என பல்வேறு வண்ண சீருடைகள் அவர்களுக்கு அணிவிக்க கொடுக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு அணியாக கள இறங்குகிறார்கள். இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் என 35 பேர்கள் கொண்ட 5 மருத்துவ குழு தயார் நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போதுமான மருந்து மாத்திரைகளும் இருப்புகள் வைக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ குழுவினரும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வீரர்களுக்கு காயம் எதுவும் ஏற்பட்டால் உடனடியாக இங்கு தயார் நிலையில இவர்கள் 15 படுக்கை வசதி கொண்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜாட்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேல் சிகிச்சைக்கு ராஜாட்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு ஏதுவாக எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதோடு மட்டுமல்லாமல் அனைத்து வசதிகளும் இங்கு தயார் நிலையில் ஏற்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாடுபிடி வீரர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. இதில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அதிகாலை முதலே இந்த மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் இந்த மருத்துவ பரிசோதனையில் கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது. நன்றி ராஜ்குமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.